நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம். டிரான்ஸ்வுமன்ஸை நம்ம சமுதாயத்தில் நிறைய பரிமாணத்தில் பார்த்துருப்போம். அதில் நிறைய பேர் டீச்சர்ஸ், போலீஸ், நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அவங்களுக்கான நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் தொடர்ந்து இந்த சமுதாயத்தில் வைக்கப்பட்டு வருது. சமுதாயத்தில் பேசப்படுற நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமானது இல்லை அப்படின்றத தகர்த்தெறிஞ்சு நாங்கள் இண்டிபெண்ட்டாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த லைஃப்பில் நாங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு முயற்சி தான் Born to Win பொட்டிக். சுயதொழிலில் தன்னை ரொம்ப வலிமையாக காட்டிக்கிறதுக்கான ஒரு டிரான்ஸ் விமனோட முயற்சி தான் Born to Win பொட்டிக். Born to Win பொட்டிக்கை ஓவியா அப்படின்றவங்க நடத்திட்டு வராங்க. அவங்க எப்போ டிரான்ஸ் விமனாக மாறினாங்க, அவங்களோட கதைகள்லாம் என்னென்னு வாங்க கேட்போம். என் பேர் ஓவியா. நான் பிறந்தது எல்லாம் திருவண்ணாமலை, சொந்த ஊர். படித்ததும் அங்கே தான். 10th வரைக்கும் முடிச்சிருக்கேன். 10th முடிச்சுட்டு ஊரில் கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டு சுச்சுவேஷனால் நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தேன். வேலைக்கு 2 வருஷம் ஒரு ஹெல்ப்பராக வேலைக்கு போனேன். டைலர் கடைக்கு வேலைக்கு போகும்போது எனக்கு சம்பளம் 7,000 ரூபாய் கொடுத்தாங்க. அங்கேயே வேலை கற்றுக்கிட்டு அங்கேயே இருந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அந்த ஓனரும். அதுக்கப்புறம் வேலை கற்றுக்கிட்டு நான் டி நகர் போனேன் வேலைக்கு. அங்கே 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் நான் போயிட்டு வரும்போதுல மம்மி பார்த்தாங்க, ஸ்வேதா அம்மா. பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு பேசினாங்க. பேசிட்டு என்ன படிச்சிருக்க, என்ன வேலை செய்கிற, எங்கே இருக்க, அப்பா அம்மா ஏற்றுக்குனாங்களா எல்லாமே கேட்டாங்க. யாருமே ஏற்றுக்கல. நான் வீட்டில் சொல்லிட்டு தான் இருக்கேன். அவங்க எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. நான் உன்னை அனுப்ப மாட்டேன், அந்தமாரி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அம்மா கிட்ட நிறைய தடவை பேசினேன். அவங்க சாதித்த ஆல்பம்லாம் காமிச்சாங்க. நிறைய தூரம் அட்வைஸ் பண்ணாங்க, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், நல்ல வழியில் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மோட்டிவேஷனாக எல்லாமே பேசினாங்க. நான் இந்த ஃபீல்டில் வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஏன்னா நானே சம்பாரித்து என்னை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் இருந்தேனே. அப்படின்றப்ப அம்மா பேசி எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாங்க. அம்மா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அம்மா தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாண்ட வர ஆரம்பித்தேன். வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிது, நான் போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் தெரிய ஆரம்பிச்சிது. நான் டி நகர்லேருந்து வேலையை விட்டு நின்ட்டேன். நான் 5 வருஷம் தான் அங்கே வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு இங்கே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். 9 மாதம் வேலை பார்த்தேன். அங்கே நான் நின்ட்டேன். அங்கேயும் ஒரு இஷ்யூவால் நின்ட்டேன். நான் நின்றுட்ட உடனே மம்மி சொன்னாங்க, இங்கே குக்கிங் வேலை இருக்குது, இங்கே பார்த்துக்கோ, நான் உனக்கு பார்த்து போட்டு தரேன், உன் செலவுக்கு தர எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. நான் அதை எதிர்பார்க்கல. அம்மாண்ட மம்மி பார்த்துக்குவாங்க எதாக இருந்தாலும். ஏன்னா அவங்கள நம்பி தான் நான் வந்தேன். என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் தோல் கொடுக்குறது அவங்க தான். அட்வைஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு அடி அடித்தாலும் அவங்க தான் எல்லாமே பார்த்துக்குவாங்க. அது மோட்டிவேஷன் ஜாஸ்தி. மம்மி பேசாமல் இருந்தால் தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மம்மி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்களுக்கு. இப்படி போகாத, இப்படி இருக்காத, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் மேலே சப்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜாலி கேரக்டர் மம்மி. ஏன்னா அப்பா அம்மா விட்டு நான் வெளியே வந்தாலும் அவங்க எப்படின்னா அந்த ஃபீல் வராமல் பார்த்துக்கினாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சது இல்லையா, அப்போ மம்மி அப்பா அம்மா 2 பேருமே கிளம்பி வந்துட்டாங்க. நான் இங்கே தான் போகிறேன், இங்கே தான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன பண்ணாங்க, அழுதாங்க அம்மா கிட்ட. என் பிள்ளையை என்கிட்ட கொடுத்துருங்க, என் பையனை என்கிட்ட கொடுத்துருங்க, அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், அவனுக்கு வீடு கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி மம்மிக்கிட்ட பேசினாங்க. வந்தால் உங்கள் பிள்ளையை இட்டுன்னு போவாங்க. நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணலை. உங்கள் பிள்ளையை இப்படி மாறு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணலை. உங்கள் பிள்ளையை தான் தேடி வந்தாங்க, என்னை சந்தித்தாங்க. இதை விட வேறு ஒரு இடத்துக்கு போனால் எப்படி போயிருப்பான்னு தெரியல. யாசகம் கேட்க போயிருப்பானா, இல்லை பாலியல் போயிருப்பானா என்னான்னு தெரியல. என்கிட்ட வந்துட்டான். என் பொண்ணாக நான் தத்து எடுத்துக்கிட்டேன். அவளை நான் நல்லா பார்த்துக்கிறேன். அவளுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணுறேன். அவளை கைவிட மாட்டேன். உங்கள் பொண்ணு நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதேமாரி தான் என் பொண்ணு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. உங்கள் புள்ள வந்தால் நீங்கள் இட்டுட்டு போங்க அப்படின்னு மம்மி சொன்னாங்க. மம்மி என்கிட்ட கேட்டாங்க, போறியா அப்படின்ட்டு. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அப்பயும் வீட்டுக்கு போயிட்டு வரதான் இருந்தேன். அப்பா ஏற்றுக்கலை. ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ண உடனே ஏற்றுக்கலை, வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மம்மிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு. அதுக்கப்புறம் மம்மி ஏகப்பட்ட பாசத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்பா அம்மா ஃபீல் வராத அளவுக்கு கொடுத்தாங்க. எல்லாமே ஷேர் பண்ணி எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க,
நீ வந்து டைலர் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற, இதுவேலாம் இது இருக்கக்கூடாது, குக்கிங்லாம் பண்ணிவிட்டு நீ இருக்கக்கூடாது, வேறு எதனா ஃபீல்டில் போ அப்படின்னு சொன்னாங்க. மம்மி அதுக்கப்புறம் அவங்களே யோசித்து சொன்னாங்க, பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணி டைலரிங் பண்ணுறேன், அதில் நான் அம்மா பண்ணுறேன், உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 5 மாதம் வந்து கடை தேடிட்டு தான் இருந்தேன், எங்கே கிடைக்கல. தேடிட்டுருக்கப்போ கடை கிடச்ச உடனே சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணி ஈரோட்டில் போய் துணி எடுத்துகிட்டு வந்து பண்ணிவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்து, ஓவர்லாக் மிஷின் வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணி என்னை வந்து கைவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு குக்கிங் தான் இன்ட்ரெஸ்ட், ஏன்னா ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஹோட்டல் வைக்கணும், நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும் இல்லாதப்பட்டவங்களுக்கு. ஏன்னா நான்லாம் சாப்பாடு கஷ்டப்பட்டேன், ஏன்னா கிராமம் இல்லையா. ஏன்னா அன்னி மாதமாக இருக்கும் மாதம்லாம் கோவிலில் வாங்கி சாப்பிட்ருக்கேன் நான்லாம். ஏன்னா மம்மிக்கு அன்னிக்கு வந்து குழந்த வயிற்றில் இருக்கும் மாதத்தில் கூட வேலைக்கு போகாமல், அண்ணன் வேலைக்கு போகாமல், ஏன்னா வேலையும் இல்லை அந்த டைமில், கோவிலெலாம் வாங்கி சாப்பிட்டேன். 1 மாதம் வந்து கோவில் சாப்பாடு தான் சாப்பிட்டோமே. மதியம் போனால் ஸ்கூல் சாப்பாடு சாப்பிடுவேன். 3 மணிக்கு மேலே திரௌபதி அம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து நெருப்பு திருவிழா வைப்பாங்க, நெருப்பு மீதி திருவிழா. அங்கே வந்து லாரியாக வந்து சாப்பாடு அன்னதானம் போடுவாங்க. அங்கே தான் 1 மாதம் வந்து சாப்பாடு. அதனால் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஹோட்டல் வைக்கணும், இல்லாதப்பட்டவங்க சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. நான் வந்து சென்னைக்கு பொழப்புன்னு தேடி வந்து நான் கடைக்கு போயிட்டு இந்த வேலை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் வந்துட்டேன். நான் இல்லாட்டி ஹோட்டல் தான் வச்சுருப்பேன். மம்மிக்கிட்ட ஹோட்டல் வச்சு தர சொல்லி தான் கேட்டிருப்பேன். மம்மியும் அது தயக்காமல் எல்லாமே செஞ்சு தருவாங்க. நான் இப்போயே சொல்லிட்டு தான் இருக்கேன், மம்மி ஹோட்டல் வைக்கலாம் அப்படின்ட்டு. மம்மி பண்ணலாம் அப்படின்னு தான் நினைட்டுருக்காங்க. இன்னொரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, காரணேஸ்வர் கோவில் இருக்குல்ல, அங்கே தள்ளுவண்டி ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்காங்க மம்மி. இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மாதம் ஆகுது. வச்சு டைலரிங்லாம் போயிட்டு தான் இருக்குது. சுடிதார், ப்ளவுஸ் பிட்டு, சேரீ, ஷாலு, அதுக்கப்புறம் லெகின்னு, இன்ஸ்கர்ட்டு, நைட்டி எல்லாமே இருக்குது. கஸ்டமரும் வந்து வாங்குறேன். அவங்க தான் சப்போர்ட் பண்ணணும், மக்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு வருவாங்க, ஒரு நாளைக்கு வரமாட்டாங்க. அவங்க தான் எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்லணும். சுற்றி இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, கடை வச்சுருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. யாரும் வந்து இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணல. வர கஸ்டமர் வாங்கிட்டு போவாங்க, அவ்வளோதான். என்கரேஜ் பண்ணணும், நிறைய பேருக்கு சொல்லணும். அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. இது வந்து எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்க, மம்மிக்கு தெரிஞ்சவங்க, இதோ இங்கே அக்கம் பக்கம் எல்லாருமே இருக்காங்க, பக்கத்து வீடு அந்தமாரி இருக்கவங்களாம் வந்து வாங்குறாங்க. இன்னும் லாங்லேருந்து வந்து யாரும் இது பண்ணல. இங்கே இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க மட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸ்டிச்சிங் வருது, ப்ளவுஸ், சுடிதார், அம்பர்லா டாப்ஸ், இல்லை பட்டேலா பேண்ட்டு, ஸ்கூல் யூனிஃபார்மு, அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட்டு எல்லாமே தைக்கிறேன். நைட்டி, பார்ட்டி வேர், அந்தமாரி எல்லாமே ஸ்டிச் பண்ணேன். பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது ஒன்றும் பெருசாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இருந்த இடத்தே இருக்கக்கூடாதுல்ல, இதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போகணும். அதுதான் என்னோடய எய்ம். வந்து ஹோட்டல் வைக்கிறதா இருந்தாலும் மம்மி வந்து எனக்காக, இந்த கம்யூனிட்டிக்காக திருநங்கைங்க வந்து சாதிக்கணும், நம்ம வந்து அவங்கள முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேர் பண்ணி செய்கிறாங்க இல்லையா. மம்மிக்கு வந்து இதோட பெருசாக எடுத்துகிட்டு போகணும். நான் கார் டிரைவிங்கு, டைலரிங் பண்ணிகிட்ருக்காங்க. திருநங்கைங்க தான் எல்லாமே வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா வந்து நிறைய திருநங்கைகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. கடை வச்சு தரத்தாகட்டும், பூக்கடை, பழக்கடை, காய்கறி கடை எல்லாமே வச்சு கொடுத்துட்ருக்காங்க. டிரைவிங் சொல்லித்தராங்க, டைலரிங் கிளாஸ் சொல்லித்தராங்க, ஃபேஷன் ஷோ நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நாமக்கல்லையும் இருக்குது, பெங்களூரில் ஒரு டைலரிங் கிளாஸ் போகுது. அதுக்கப்புறம் காசிமேட்லேயும் டைலரிங் கிளாஸ் இருக்குது. எல்லா இடத்தையும் வந்து திருநங்கைகளுக்கு வந்து எங்கெங்கே இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் கேட்டு நான் இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்கக்கிட்ட வந்து ₹1 வாங்க போகிறதில்ல மம்மி. அப்படின்றப்ப மம்மியை தேடி போவாங்க. இப்படி இருக்கக்கூடாது, நம்ம இப்படி தான் போகணும், கரெக்டான வழியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனாக இருக்காங்க. அப்பா அம்மா வீட்டில் எப்படி இருப்பாங்க, ஒரு பொட்டை பொண்ணை வந்து 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது, இந்த ட்ரெஸ் இப்படி சேஞ்ச் பண்ணாத அப்படின்னு சொல்லி தான் இது வரைக்கும் வந்து அம்மா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. கடைக்கு போனாலும் ஷால் போட்டுன்னு போ, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அம்மா வந்து இதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா பாலியலுக்கு போகிறாங்க. இப்போ வந்து சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க வந்து யாசகம் தான் கேட்பாங்க, பாலியலுக்கு தான் போவாங்க, ட்ரெஸ் நீட்டாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னோடய அம்மா வந்து நானே வந்து ஆசைப்பட்டிருக்கேன், எப்படின்னா வந்து ஷால் போடாமல் வெளியே போகிறது அப்படின்ட்டு. அம்மா வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஷால் போட்டுன்னு தான் வெளியே போகணும், இந்த புடவையை சரி பண்ணு, இந்த புடவை கட்டாத, இது இப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்றுத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்காங்க. 8 மணிக்கு மேலே வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நான் வீட்டில் எப்படி இருக்கணும் அதே ஃபீல் தான் பண்ணுறேன். என்ன ஒன்று வீட்டில் பையனாக இருந்தால் இங்கே வந்து பொண்ணாக இருக்கேன் அம்மாவால்.
அவங்க வேலைக்கு போகணும். அவங்களுடைய எய்ம் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் வந்து ஏன்னா அப்பா அம்மாவில் வந்து விட்டு வெளியே வராங்க இல்லையா, அப்பா அம்மா பண்ணுற வந்து நான் இப்படி மாற போகிறேன்னு சொன்ன உடனே வந்து வெளியே அமுச்சிட்றாங்க. அமுச்சிட்டு பையன் போய் என்ன கஷ்டப்படுவான், சாப்பாட்டுக்கு சாப்பிடுவானா, ஏன்னா 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் வந்து விட்டுடுறாங்க, போ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பாசம் இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தும் வந்து அம்மா அக்கம் பக்கம் பேசுகிறவங்கள நினச்சி பேசுவாங்க, போவாங்க வருவாங்கன்னு நினச்சி வெளியே அமுச்சிட்றாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரோட்டில் வந்து சக திருநங்கையை தேடி தான் போவாங்க, யாசகம் கேட்டு தான் ஆவாங்க. ஏன்னா டக்குன்னு போன உடனே யாரும் வேலை கொடுத்துட மாட்டாங்கல்ல. அப்படின்றப்ப பாலியலுக்கு தான் போகணும், யாசகம் தான் கேட்டாகணும். இப்போ வந்து அதான் கடவுள்கிட்ட வேண்டிக்க தோணும் தான். நான் வந்து எங்கேயோ போயிட்டு இருந்தேன், செருப்பு கூட இல்லாமல் போவேன் வேலைக்கு. ஏன்னா வீட்டு கஷ்டத்தினால செருப்பு கூட இல்லாமல் போவேன். மம்மி கூப்பிட்டு பேசினாங்க என்ன செருப்பு கூட இல்லாமல் போகிற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து துணி கூட இருக்காது, அப்பா அம்மா வீட்டில் இருக்கும் மோஸ்ட்லி பேண்ட் ஷர்ட் எதுவுமே இருக்காது. 2 துணி தான் வச்சுருப்பேன், அதுதான் மாற்றி மாற்றி போட்டு போவேன். நான் அம்மாட்ட வந்து என்னை கூப்பிட்டு போய் பேசின உடனே நான் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா திருநங்கைகளை பார்த்தாலுமே ஒதுங்கி தான் போவேன், கொஞ்சம் ஆம்பளை நடந்து போவேன். ஏன்னா கூப்பிட்டு பேசுவாங்கல்ல. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஏன்னா நான் வந்து கிராமம், நான் வந்து அங்கே பார்த்தாலுமே சரி இங்கே வந்து பார்த்தாலும் சரி திருநங்கையை பார்த்தா ஒதுங்கி தான் போவேன், கொஞ்சம் தவளத்தான் நடந்து போவேன், நான் பையன்தான் அப்படின்ட்டு. ஆனால் எனக்குள்ளே ஒரு பையன் ஆப்போசிட்டில் வந்தானா பொம்பளையாக நடந்து போவேன். இருந்தாலும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு கிராமம், ஒன்றுமே தெரியாது, நான் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது, எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு எனக்கே தெரியாது. அப்படின்றப்போ வந்து நான் அவங்கள பார்த்த உடனே ஒதுங்கி தான் போவேன், ஒரு பையனாக நடந்து போவேன். ஒரு பையன் ஆப்போசிட்டில் வந்தானா ஒரு பொம்பளையாக நடந்து போவேன். அப்படி தான் என்னோடய வாழ்க்கை போச்சு. நான் வந்து நான் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதுல மம்மி கூப்பிட்டு பேசினாங்க, என்ன நீ இது டிரான்ஸ்மென்னான்னு என்னை கேட்டாங்க, பொண்ணாக இருந்து பையனாக மாறிருக்கியா அப்படின்ட்டு. இல்லைம்மா நான் வந்து திருநங்கை தான் அப்படின்ட்டு. வீட்டில் ஏற்றுக்கிட்டான்னு கேட்டாங்க, எல்லாமே கேட்டாங்க. எனக்கு செப்பல் வாங்கி கொடுத்தாங்க, போட்டுக்கு உடை வாங்கி கொடுத்தாங்க. வந்தவொடனே ஏகப்பட்ட இது துணிகளை பார்க்கும்போது சில சேரீ சுடிதார் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். ஏன்னா அப்பா அம்மா வீட்டில் இருந்து நான் போடாமல் இருந்தேன். ஏன்னா வந்து போடாமல் இருக்கிறப்ப நான் இதை வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து சந்தோஷம். ஏன்னா முதல் உயிர் பெண் உயிரை கொடுத்தது வந்து அம்மா தானே. என்னை வந்து ஒரு பொண்ணாக மாற்றினது வந்து அம்மா தானே. மாற்றினது அம்மா இல்லை, நான் தான் மாறிக்கிட்டேன். எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சாங்க, எனக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சாங்க. இப்போ இந்த வளையல் போட்டிருக்குன்னா இதுக்கும் அம்மா தான் காரணம், இந்த கம்பல் போட்டிருக்குன்னா இதுக்கும் அம்மா தான் காரணம். ஏன்னா வந்து வேறு எங்கன்னா போயிருந்தா யாசகம் கேட்டிருப்பேன்னா என்னன்னு தெரியல. நான் இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறேன். மம்மி வந்து மேலும் மேலும் வந்து என்னை வந்து உயர்த்திட்டு தான் இருக்காங்க. வீட்டில் வந்து இப்போ வந்து அம்மாவும் பேசுகிறாங்க, அப்பாவும் பேசுகிறாங்க. இந்த கடை வச்சு நான் வந்து கைத்தட்ட தான் போவேன், யாசகம் கேட்க தான் போவேன், பாலியலுக்கு தான் போவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க வந்து நான் வந்து கடை வச்சு நான் இப்போ தொழில் பண்ணவும் இப்போ வந்து பேசுகிறாங்க, போகிறாங்க, வராங்க. இருந்தாலும் வந்து வீட்டுக்கெலாம் அவ்வளோக்கும் போகிறதில்ல. போனால் நைட் 11 மணிக்கு போவேன். என்னை பேச வச்சது வந்து அப்பா அம்மா கிட்ட சேர்த்து வச்சதே அம்மா தான். அம்மா வந்து அதான் பார்த்தோன்னே இங்கே தான் போகிறேன், இங்கே தான் வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, அப்போவே டேரெக்டாக கிளம்பி வந்துட்டாங்க. அதான் சொன்னேன், இந்தமாதிரி அவங்களால தான் நான் வந்து அப்பா அம்மாட்ட பேசினேன், அப்பா அம்மா வந்து பேசுகிறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறேன், எல்லாமே பண்ணுறேன், எதுக்கும் தடை வைக்க மாட்டேன். அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், அதனால் வந்து 11 மணிக்கு மேலே தான் வர சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து அப்பா அம்மாவை பார்க்க போகிறேன் இல்லையா. இருந்தாலும் நேற்று கூட போயிட்டு தான் வந்தேன். நேற்று போயிட்டு வரும்போது கூட அப்பா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருந்தார். கொஞ்சம் என்னை பார்த்து ஃபீல் பண்ணார், அழுதார். நான் போனது கஷ்டமாக தானே இருந்துச்சு எனக்கு. போயிட்டு அப்படியே வந்துட்டேன் ரிட்டன். கஷ்டப்பட்டு தான் வந்தேன். போயும் மனசு தோணும், எதுக்கு போகிறோம், இந்தமாதிரி அவங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, எதுக்கு போகணும் அப்படின்னு தான் தோணும். போயிட்டு அப்பாவை திட்டிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா அப்பா அம்மா வீட்டில் இருக்கும் மோஸ்ட்லி நான் வந்து ஃபஸ்ட்டு லாக்டவுனுக்குலாம் முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் சொல்லிட்டேன் வீட்டில். 10th முடித்த உடனே நான் சொல்லிட்டேன். இப்போ 23 ஆகுது ஏஜ். 16 வயசுலாம் சொல்லிட்டேன் வீட்டில். 15 வயசு 16 வயசுலாம் சொல்லிட்டேன். சொன்ன உடனே காலில் விழுந்தாங்க. அண்ணிலாம் வந்து கொஞ்சம் என் மேலே பாசமாக இருப்பாங்க. அண்ணி கூட காலில் வந்து வந்தாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லேயே ஒரு அம்மாவா எல்லாமே ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க எனக்கு. எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். நான் இப்போ ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னா அண்ணிக்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுவேன் அண்ணிக்கிட்ட. ஒரு அம்மா மாரி இருந்தாங்க. அவங்க கூட வந்து காலில் விழுந்து நீ போவாத, அப்படி பண்ணாத, நீ ஒரு பையன், எனக்கு புள்ளியாக நீ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி கூட சப்போர்ட் பண்ணாங்க. நான் வீட்டில் சொல்லும் போதுல ரொம்ப இஷ்யூ ஆச்சு.
ஏன்னா என்னாலேயும் வெளியே வர முடியல. ஏன்னா வந்து அந்த 15 வயசில் நான் வந்து கிராமத்தில் இருந்ததுனால இப்போ ஒரு பயத்தினாலே வளர்ந்தேன். கொஞ்சம் தைரியமாக இருக்க மாட்டேன். நான் இப்போ வந்து இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து எனக்கு அம்மா தான், ஸ்வேதா அம்மா தான். ஏன்னா வந்து நான் பேசவே மாட்டேன், ரொம்ப கூச்ச சபாவம். ஒரு 2-3 பேட்டி வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து ஒரு பேட்டி எடுத்தாங்கன்னா போனவொடனே என்ன பேசுனேன், தைரியமாக பேசுனியா, எப்படி நீ பேசுன, என்ன பேச்சு கொடுத்தா, அவங்க என்ன கேட்டாங்க, எல்லாமே கேட்பாங்க. கேட்டவொடனே அம்மா இப்படி பேசணுமா, இப்படி தான் இருந்துச்சு, தயக்கமாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு, தைரியமாக இரு, என் பொண்ணு நீ போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மோட்டிவேஷன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் ரொம்ப கூச்சப்படுவேன். ஹாய், என் பேர் ஸ்ருதி, சைதாப்பேட் கவரை தெருவில் இருக்கேன். ஸோ ரீசெண்டாக வந்து ரொம்ப பெருசாக நான் ஃபேப்ரிக்கில் ட்ரெஸ்லலாம் பெருசாக நான் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ டி நகர் சைடில் தானே இருக்கேன், எங்கேனாலும் கொடுத்துக்கலாம், எங்கேனாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே ஸ்கேம். நான் வந்து இங்கே சைதாப்பேட்டில் வந்து இவங்க புதுசாக ஆரம்பிச்சிருந்தாங்க, இந்த பொட்டிக் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் நினச்சேன் ஜஸ்ட் ஒரு ஷோரூம் மாதிரி தான் இருக்கும், லைக் வெளியிலேருந்து பார்க்கும்போது வேறு ஷோரூம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் இவங்க ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் பேசும்போது தயக்கமாக இருந்துச்சு. அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசும்போது அவங்களே சொன்னாங்க நான் ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்போ ஓகே, இவங்ககிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இது கொடுத்து பார்க்கலாம், ஒரு குர்த்தி மாதிரி கொடுத்து பார்க்கலான்னு. நான் அதாவது இத்தனை வருஷமாக வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு இத்தனை வருஷமாக வந்து எந்த டைலருமே கரெக்டாக எனக்கு வந்து எனக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ண, என் பாடி டைப் வந்து ஹார் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் சொல்லி அவங்கக்கிட்ட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட சில டைலர்ஸ் வந்து அது பெருசாக இனிஷியேட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன வருதோ அதான் தைச்சி கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து என்ன இவங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும், இவங்க நான் கொஞ்சம் ஒபிஸாக இருக்கிறதுனால இது இவங்களுக்கு வந்து இப்படி தான் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது எப்படி அது கரெக்டாக இது பண்ணாங்கன்னு தெரியல. பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மற்ற இதில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஷாப் வந்து இந்த டைலரிங் வந்து பெஸ்ட். இது வந்து நிறைய இடத்துல வந்து இக்னோர் பண்ணுவாங்க. யூஸ்வலாக நம்மளுக்கே தெரியும், நிறையா வெளியில் பப்ளிக்கில் நிறையா பார்க்குறோம். ஸோ அது வந்து நிறைய இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம ஐயோ இவங்கக்கிட்ட நம்ம பேசக்கூடாது அந்த மாதிரிலாம், அதெல்லாம் தப்புங்க. ஆக்சுவலாக நம்ம எப்படி இருக்கோமோ, நம்ம எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப்பில் இருக்கோமோ அதே தான் அவங்களும் அதே சிஸ்டமேட்டிக் லைஃப்பில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். இப்போ நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, நானும் மற்றவங்கள மாதிரி நினச்சிருந்தேன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் எனக்கு கிடச்சிருக்காது. அவங்களோட டேலண்ட் வந்து வெளியே வருது இல்லையா, ஸோ அதை நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன்.